மாமா மாமா, நான் என் அப்பாக்கு தெரியாம அருள் மாமாவை பார்க்க உங்க வீட்டுக்கு வந்தேன். எங்க அப்பாவும் இங்க வந்துட்டாரு. நான் இப்ப அவருக்கு பயந்து அருள் மாமா ரூம்குள்ள இருக்கேன். என்ன வந்து கொஞ்சம் காப்பாத்து மாமா. ஐயோ, இப்ப போய் ஆகணுமே. அப்பதான் இதோ வந்துடுறேன். அண்ணே, எங்கண்ணா போற? இருடா வரேன். நீங்க எப்ப மாமா வந்தீங்க? இப்பதான் மாப்பிள்ள வந்தேன். இப்ப எப்படி இருக்கு அருளுக்கு? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா, சீக்கிரமா குணமாயிரும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. சரி வாங்க கீழே போலாம் வாங்க. ஏன் மாப்பிள்ள? இல்ல மாமா, அருள் நல்லா தூங்கட்டும், தொந்தரவு பண்ணக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காரு. நம்ம பேச்சு சத்தம் கேட்டு அவன் எந்திரிச்சிட கூடாதுல்ல, அதான் சொன்ன மாமா. சரி மாப்பிள்ள, வாங்க போலாம். வாங்க. நல்ல வேலை அப்பா போயிட்டாரு. சரி மாப்பிள்ள, அப்படியே நான் கிளம்புறேன். என்ன மாமா அதுக்குள்ள கிளம்புறீங்க? இல்ல மாப்பிள்ள, கொஞ்சம் வேலை இருக்குது, அதனாலதான் நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. வரேன். சரி அருள் மாப்பிள்ளைய கொஞ்சம் பத்திரம் பாத்துக்கங்க. சரி போயிட்டு வரேன். சரி வரேம்மா. ஒருவேளை வானதி பிரச்சனையில மாட்டிக்கிட்டா முதல்ல வானதி எங்க இருந்து சேஃபா கூட்டிட்டு போகும். எதுக்கு இப்ப இங்க வந்துட்டு போறான்? பாட்டி இதோ வந்துடுறேன். சரிப்பா. வானதி, என்ன இன்னும் வேற ஆளை காணோம். மாமா தேங்க்ஸ் மாமா. அம்மா, அக்கா வந்துட்டாமா. ஏண்டி, உனக்கு அறிவு கொஞ்சமாவது இருக்கா இல்லையாடி? நான் அவ்வளவு தூரம் படிச்சு படிச்சு சொல்லியும் எதுக்குடி நீ அருளை பார்க்க போன? அவனை நீ பார்க்க போறேன்னு இங்க எல்லாரோட உசுரோடையும் நீ விளையாண்டுகிட்டு இருக்கியா? இப்படி உடம்பு முழுக்க திமிர் எடுத்து போய் அலையிறல, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா நான் இந்த பக்கம் கடைக்கு கிளம்பி போன உடனே நீ இவளை ஏமாத்திட்டு அந்த அருளை பார்க்க போயிருப்ப. அம்மா, அதான் அக்கா வந்துருச்சுல, விடுமா. என்னடி விடுறது? உங்க அப்பா வந்தப்ப எப்படி உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருந்தோன்னு பார்த்தல, அதெல்லாம் மறந்துட்டியா? நல்ல வேலை நீ சொன்னது அப்படியே அந்த ஆளும் நம்பிட்டாரு. நம்பாம இவளை தேடிக்கிட்டு என் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவளை அங்கேயே கண்டம் துண்டமா வெட்டி போட்டு கொளுத்தி விட்டுட்டு வந்திருப்பாரு. மாமா வீட்டுக்கு அப்பா வந்தாரேமா. என்னது? ஆனா அப்பா கண்ணுல நான் படலமா, ஒளிஞ்சுக்கிட்டேன். என்னக்கா சொல்ற? அப்பா மாமா வீட்டுக்கு வந்திருந்தாரா? நான் உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கேன்னு தானே சொன்னேன். அப்புறம் எதுக்கு அப்பா அங்க வந்தாரு? அருள் மாமாக்கு அடிபட்டு இருக்குல்ல, அதனால அருள் மாமா எப்படி இருக்காருன்னு பாக்க வந்திருப்பாரு. ஓடி கேன சிரிக்கி பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நேத்து மண்டபத்துல வச்சு 2 பேரும் எப்படி சண்டை போட்டாங்கன்னு பார்த்தேல்ல.
அவர் அருளுக்கு அடிபட்டிருக்குன்னு பார்க்க வந்தாராக்கோ? நீ அங்க இருக்கியா இல்லையான்னு பார்க்க தான் அந்த ஆள் வந்திருக்காரு. அது தெரியாம அருளை பார்க்க வந்திருக்காருன்னு உளறிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம சொன்னது அப்பா நம்பலையாமா? அந்த ஆளு யார நம்பியிருக்காரு? கட்டின பொண்டாட்டி பெத்த பிள்ளைங்க வரைக்கும் யாரையுமே அந்த ஆள் நம்ப மாட்டான். அதான அந்த ஆளோட புத்தி. அக்கா நல்லா தெரியுமா அக்கா? அப்பாவோட நிஜமா பாக்கல. இல்லடி, அவரு பாக்கல. எங்க என்ன பாத்துருவாரோன்னு நான் பயந்துட்டே இருந்தேன். கடைசி நேரத்துல கரிகாலன் மாமா வந்து என்ன காப்பாத்திட்டாரு. ஏண்டி உங்க அப்பா நான் அவளை லேசுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எமகாதுங்கண்டி அந்த ஆளு. ஒருவேளை உன்னை அங்க அந்த ஆள் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி தான் வந்திருப்பாரு.